ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் நம்ம சூஸ் பண்ணிருக்க கார்டு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதோட குழுமம், அண்ட் தென் எஸ்பிஐ கார்டு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோ பிராண்ட் பண்ணியிருக்க கார்டு தான் அப்போலோ எஸ்பிஐ கிரெடிட் கார்டு. இந்த கார்டை பற்றி பார்க்க முக்கியமான காரணம், நம்ம சப்ஸ்கிரைபர் வெற்றிக்கிளின்றவர் கேட்டிருக்காரு. இவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காக தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள், அப்புறம் அது கிரெடிட் கார்டு பற்றியாவது வேணும், டெபிட் கார்டு பற்றியாவது வேணும், பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி ஏதாவது வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணா கூட நம்மளுடைய ஜிடிஎஃப்யூ சேனல், அதாவது இன்ஸ்டா சேனலில் வந்து சேட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாவோட பர்சனல் ஐடியிலையும் வந்து கனெக்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் தென் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம பிரித்து மேய்ச்சிடலாம். இந்த தமிழில் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் வச்சிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். ஸோ இந்த எஸ்பிஐ அப்போலோ கிரெடிட் கார்டு பொறுத்த மட்டும் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்டில் ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. அவங்க மல்டிபிள் லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வசதியாக இருக்கும். வெல்கம் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தா, அதாவது ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 499, ஆனுவல் ஃபீயும் 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. ஓகே, இந்த ஆனுவல் ஃபீ வந்து வேவேர் ஆகிடும். நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு வாங்கினா மாதத்துக்கு 5000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 60,000. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகும்போது நீங்கள் லட்சக்கணக்கில் தான் செலவு பண்ணுவீங்க எப்படி பார்த்தாலும். அப்படி பார்க்கும்போது 1 லட்ச ரூபான்னு போகும்போது ஈஸியாக வேவர் ஆகிடும், பிரச்சனை கிடையாது. இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகிறவங்களுக்கு தான், இல்லை ஃபார்மசியில் அதிகமாக டேப்லெட்ஸ்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடீம் பண்ணுறதுக்கு 30 டேஸில் கிரெடிட் ஆகிடும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுவீங்களா, பே பண்ணி அந்த மாதம் பில்லு ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிறப்ப நான் ஜாயினிங் ஃபீஸும் இன்க்ளூட் ஆகி தான் ஜென்ரேட் ஆகும். அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப அடுத்த கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இந்த 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகே, இதில் வந்து 1 ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 1 ரூபி தாங்க. அதனால் 500 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 500 ரூபாய், அந்த 500 ரூபாய் வந்து வவுச்சராகவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்போலோ ஹெல்த் கிரெடிட்ஸாகவும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போயிட்டு இந்த அப்போலோ இந்த கார்டை யூஸ் பண்ணி அப்போலோ ஃபார்மஸில் இல்லை பாயிண்ட்ஸ் வந்து ரெடீம் பண்ணிங்க, எனக்கு 500 பாயிண்ட்ஸ் இருக்குது, 500 பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணிங்கன்னு சொன்னால் அழகாக அவங்களே ரெடீம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதாக இருக்குது ஹைலைட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கார்டு வாங்குறப்ப இவங்க வந்து அப்போலோ 1 கோல்டு மெம்பர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கோல்டு மெம்பர்ஷிப்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஓகே, இந்த கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகே, சில்வர், கோல்டு அண்ட் தென் பிளாட்டினம். ஸோ இந்த கார்டு வாங்குறப்ப உங்களுக்கு கோல்டு கொடுப்பாங்க. ஓகே, இந்த கோல்டு மெம்பர்ஷிப் இருக்கிறப்ப நீங்கள் அப்போலோ கிளினிக்ஸ், அப்போலோ டைனஸ்டிக்ஸ், அப்போலோ ஹோம் கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ லைஃப், அப்போலோ ஸ்பெக்ட்ரா, அப்போலோ சுகர், அப்போலோ டென்டல், ஸோ இது எல்லாமே அப்போலோ குழுமம் தானே. இங்கே எல்லாம் போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், லேபு, ஹெல்த் செக்கப்பு, சலூனு, இந்த இடத்தெல்லாம் போய் நீங்கள் ரெடீம் பண்ணுறப்ப உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பிளாட்டினம் போனீங்கன்னா அதை விட உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மெம்பர்ஷிப்போட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மெம்பர்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. செகண்ட் இயர்லேருந்து இந்த மெம்பர்ஷிப் உங்களுக்கு வேணும்னா, ஸோ மினிமம் அப்போலோட குழுமத்தில், அதாவது அப்போலோ எக்கோ சிஸ்டமில் 75,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், ஓகே, அப்போலோவோட ஃபார்மசி, அப்போலோ சுகர், அப்போலோ கிளினிக் இதுக்குள்ள 7,500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்போலோ குழுமத்தில் 75,000 அப்படி இல்லைனா, ஸோ இந்த 3 கேட்டகரியில் 7,500. ஸோ இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு டயர் பெனிஃபிட் எப்பயுமே இருக்கும். ஸோ பார்த்துங்க இது என்ன நல்ல பெனிஃபிட்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை என்னால் வந்து 75,000 ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோல்டு வந்து சில்வருக்கு வந்துடும். அதில் பெருசாக காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ரிவார்ட் பாயிண்ட்ஸில் இவங்க 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. நீங்கள் அப்போலோ சர்வீசஸ், அதாவது அப்போலோ எக்கோ சிஸ்டமில் போய் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஒரு 100 ரூபாய்க்கும் 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மீன் 3% கேஷ்பேக். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்போலோ சர்வீசஸ். ஸோ அதுதான் அந்த பெனிஃபிட் இருக்குல்ல. எந்த பெனிஃபிட்டு? மெம்பர்ஷிப் பெனிஃபிட் தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? 10% உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள், 10% ப்ளஸ் 3%னா 13% உங்களுக்கு அப்போலோ ஃபார்மசிஸ், அப்போலோ அந்த ரிலேட்டடில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது டைனிங், மூவி, என்டர்டைன்மெண்ட். பரவாயில்லப்பா, என்டர்டைன்மெண்ட்டு கூட இவங்க வந்து நல்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்கன்னா பியூட்டி அண்ட் வெல்னஸ் சர்வீசஸ், அதாவது அப்போலோலே வந்து சலூன்லாம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூல், அதாவது மற்ற கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே 0.5% தான் கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஓ மை காட், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ரிவார்ட் பாயிண்ட் இருக்கும் 1 ரூபி, ஃபைன்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது. நீங்கள் போய் 10 பாயிண்ட் இருந்தால் கூட அந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அப்போலோ ஃபார்மசியில் பில்லிங்கில் கழிச்சிட்டு வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் அட் பாஸ் மிஷன். அதான் நான் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் அப்போலோ ஃபார்மசி போகிறீங்க, உங்களை வந்து ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 2000 ரூபாய் பில் வருதுன்னா, ஆனால் நீங்கள் பாயிண்ட்ல கழிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாயிண்ட்ல கழிச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா அப்போலோ வவுச்சரா கூட நீ ரெடீம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ரெடீம் பண்ணுற விஷயத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக ரெடிம்ஷன் ஆகிடுது. ஓகே, நான் ஒன்று நீங்கள் அந்த அப்போலோ அதில் மட்டும் தான் ரெடீம் பண்ண முடியும், வேற எங்கேயும் போய் எதையும் ரெடிமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸ் வந்து ஈஸியாக வேவேர் ஆகிடும். நீங்கள் வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா, நார்மலாக அப்போலோவில் மட்டும் இல்லை நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர், இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க அக்ராஸ் ஆல் பெட்ரோல் பம்ப் இன் இந்தியா. ஸோ மேக்ஸிமம் சர்சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு மேலே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் பெட்ரோல் போடாதீங்க, அது நல்ல விஷயம் கிடையாது. நம்ம சேனல் பேஜில் ஃபியூலுக்கு நிறைய கிரெடிட் கார்டு இருக்குங்க, அதை சூஸ் பண்ணுங்க. மேலே லிங்க் வரும், அதை பாருங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பாருங்க. அதாவது நான் மாசத்துக்கு 4000க்கு மேலே நான் ஃபியூல் மட்டும் போடுவேன், பெட்ரோல் போடுவேன்னா அவங்க தாராளமாக ஃபியூலுக்குன்னு தனி கார்டு போகிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த காலையில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 500லேருந்து 3000க்குள்ள தான் ஸ்பெண்ட் பண்ணணும். 500 கீழே ஸ்பெண்ட் பண்ணாலும் சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க, 3000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாலும் சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ அந்த 1% திருப்பி வந்துடும். ஓகேவா? பட் அதுக்கு முன்னால் ஜிஎஸ்டி திருப்பி வராது. எப்பவுமே கிரெடிட் கார்டு வச்சு பெட்ரோல் போகிறது ஒன்று நஷ்டம் தான். ஸோ வெல்கம் ஆஃபர் எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு. கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, எல்லா கார்டுலையுமே இருக்குது. ஜஸ்ட் டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 5000க்கு மேலே நீங்கள் டேப் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியாது. நான் இதை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன், வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்யூரிட்டி பர்பஸ் தான். நம்ம கார்டு தொலைஞ்சிச்சுன்னா எவனாலும் எதுவுமே டேப் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு போகலாம்ல, அது அந்த 5000 ரூபாவோடு நம்ம எதை விட்டு கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் திஸ் கார்டு வந்து 3500 சிட்டிஸ்க்கு மேலே இருக்குது. இன்னொரு விஷயம் கேட்டால் மாஸ்டர் கார்டு அண்ட் ரூபே கார்டு வேரியன்ட் தாங்க இந்த கார்டு வந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஆட் ஆன் கார்ட்ஸ் கிடைக்கும், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதுதான் பார்க்கும்போது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருங்க, இது செம்மையான ஃபீச்சருங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆக்டிவேட் இருக்கும், கார்டு வச்சிருக்கிறது எல்லாருமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா HDFC கார்டு இருக்குன்னு வச்சுங்க, இந்த சைடு SBI கார்டு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் HDFCயில் வந்து ஒரு 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களால் வந்து திருப்பி பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு போட்டு உங்களுக்கு தீர்த்துருவாங்க, பெனால்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த SBI கார்டுலேருந்து 50K இந்த கார்டு காமிச்சிட்டு இதை வந்து இஎம்ஐயாவோ இல்லை 90 டேஸ் டைம் கேட்டோ பேமெண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கம்மியான பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வட்டி இருக்கும் இஎம்ஐ எனக்கு கன்வெர்ட் பண்ணும்போது. பட் இதுவும் பார்த்தோன்னா 90 டேஸ் டைம் கொடுக்குறாங்களா, அதுவும் உங்களுக்கு பல்காக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 3 மாதம் கழிச்சு 52,000 இல்லை 53,000 அப்படி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இஎம்ஐனா மாதம் இஎம்ஐ கட்டி நீங்கள் 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு செம்மையான பெனிஃபிட், இதை நான் வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேங்க, அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃப்ளெக்ஸி பே, ஸோ நீங்கள் வர மந்த்லி டிரான்சாக்ஷனை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிரான்சாக்ஷனில் போய் நான் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணால் கூட அதுவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளெக்ஸி பேவோட டீட்டெயில்டு வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே லிங்க் வரும், அதையும் கிளிக் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த கார்டு பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ரெனிவல் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி இந்த கார்டோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இது என்னுடைய ஓன் ஒப்பீனியன். ஓகே, ஸோ ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ ஸ்பென்ஸுக்கு எல்லாமே நல்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வெல்கம் பெனிஃபிட், அதாவது டயர் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க, வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஓடும். 2வது பாயிண்ட், ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஹெல்த் செக்அப் கொடுப்பாங்க. எஸ், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது 1 ரிவார்ட் பாயிண்ட்டுக்குள் 1 ரூபின்றதால இது ஓகே ஃபைன், நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி லோயர் ஆனுவல் ஃபீ, எஸ் 1,00,000 ஓகே தான். இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து 1 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆனுவல் ஃபீஸ் வேறதில் அது நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்போலோ சர்வீசஸ். எஸ், நீங்கள் வந்து டயர் 1, டயர் 2, அதாவது கோல்டு, சில்வரு, பிளாட்டினம் இந்த மெம்பர்ஷிப் வச்சுருந்தா உங்களுக்கு இன்னும் அந்த இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அது நல்ல விஷயம். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நல்ல விஷயம். இந்த கார்டில் வந்து பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் லான்ச் ஆக்சஸ் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் ரிடம்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அதேமாதிரி வச்சா ரெடீம் பண்ண முடியாது. இதை அவங்களுடைய குழுமத்தில் மட்டும், அவங்களுடைய எக்கோசிஸ்டம் மட்டும் ரெடீம் பண்ண முடியும். அப்போலோ கிரெடிட்ஸ். ஓகேங்களா? எப்படி ஃப்ளிப்கார்ட் சூப்பர் காயின் இருக்குது, அமேசான் பே பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பர்டிகுலராக அவங்களுடைய அப்போலோ ஃபார்மஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போலோ வந்து குழுமத்தில் ஹாஸ்பிட்டல், கிளினிக்ஸ் அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லோயர் பேஸ் ரேட், நீங்கள் மற்ற டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு 50 பைசா தானே திருப்பி கொடுக்குறான், அதுதான் அவங்க வந்து ட்ராபேக்ஸாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மற்ற டிரான்சாக்ஷன், அதர் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த கார்டு யார் ஒருத்தவங்க மந்த்லி ஒரு 10,000க்கு மேலே நான் வந்து மெடிக்கல் பில்லே நான் போவேன்,
அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடிக்கடிக்கு போவேன், அப்போலோ கிளினிக் அடிக்கடிக்கு போவேன், டென்டல் பார்ப்பேன், அவங்களுக்குலாம் இந்த கார்டு சூப்பரான கார்டு தாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி போகிறோம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள், உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டை பற்றி, டெபிட் கார்டை பற்றி ஏதாவது வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.